ஹலோ டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க? சீக்கிரம் ஆன்லைன் வாங்கடா, மேட்ச் போடுவோம். சீக்கிரம் வா. மச்சான், இந்த ஆரியாக்கு பார்த்தியா கல்யாணம் ஆயிடுச்சாமா? அதை விட்றா, விஷாலுக்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா. இதை விட ஒரு மேட்டர் சொல்லவா? மியா கலீஃபாவுக்கு முந்தா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமா. டேய் என்னடா சொல்ற? சத்தியமா. அப்போ நீ வீடியோ எல்லாம் பண்ண மாட்டாளா? கவலைப்படாத, தலைவி நம்மளை ஏமாற்ற மாட்டான், கண்டிப்பா பண்ணுவான். அப்போ ஓகே. டேய் மச்சான், கீழே பூரா தேடிட்டு இருக்க, மேலடா பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான்? வாட்ஸ்அப்ல ஏதோ ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்க. டேய் என்னடா இது, பொண்ணை போட்டு பெல்ட் அடிக்கிறாங்க. டேய் என்னடா இவனுக்கு விஷயமே தெரியாதா? டேய் நானே ஒரு 3 நாளுக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறேன், எனக்கு தெரியாதேடா. மச்சான் இப்போ நம்ம இடத்துல இறங்கியாச்சு, அவனை தைட பண்றோம். வா வா. டேய் ரீசன்ட் ட்ரெண்டிங்டா, செம்ம நியூஸ். ஒரு பொண்ணை கடத்தி கூப்பிட்டு போய் ரேப் பண்ணிருக்கானுங்கடா. ஒத்துக்கலன்னு பெல்ட்லயே அடிச்சிருக்கானுங்க. அட பாவிகளா. டேய் மொத்தம் ஒரு பொண்ணு இல்லடா, 200 பொண்ணுங்க. 10 வருஷமா வச்சு பார்த்துருக்கானுங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு கரெக்ட் பண்ணவே வக்கல்ல. நீங்க என்ன ஸ்டேட்டஸ் போறீங்க? அத என்ன மச்சான் இவன் ட்ரெண்டிங் தெரியாம இருக்கான். இங்க பாடுறா, இந்த மாதிரி விஷயத்த நம்மளும் ஸ்டேட்டஸ் போட்டு கோமா இருக்கு மாதிரி கேப்ஷன் போட்டாத்தான் நமக்கு பொறுக்குன்னு நாளைக்கு நம்புவாங்க. பொண்ணுங்களோ 10 பேர் நமக்கு ரிப்ளை பண்ணுவாளுங்க. அது தெரியுமா உனக்கு? போடுறா. அட பாவிகளா. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மச்சான் பார்த்து பேசுறா. மாப்பிள்ள இப்பதான்டா ஆட்ட சூடு பிடிக்குது. பார்த்து பேசணுமா? இவ்வளவு நடந்து பார்த்து பேசாம இருக்க பிரச்சனையே. கோவத்தை ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்கு போல போய் நேர்ல பேச வேண்டியதானே? ஏண்டா கோவத்தை காட்ட சொல்ற? கோவத்தை காட்டணும்னு போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ணா சும்மா விடுவாங்க. மீடியா அப்படியே படம் முடிச்சு 3 நாள் பப்ளிசிட்டி பண்ணி அவங்க டிஆர்பி ஏற்றிக்குவாங்க. இதுதான் நடக்கும். போடுறான் அவனை. தம்மா ஷாட் செத்தான்டா அவன். அப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்க நம்மள யாராச்சும் குறி வச்சு சுட்டுட்டு தலைக்க சுட்டோம்பாங்க. அப்புறம் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? தேவையா எங்களுக்கு? நீ வாடா, அவன் கிடக்குறான். கடைசியில உங்களையும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க இப்படியே. டே நான் தான் சொன்னாடா போக வேணாம், அந்த ஜோனுக்குள்ள போக வேணான்னு. போனா இப்ப பாரு செத்துட்டான். சரி வா திட்டாதுக்கிட்டு போவோம். அப்புறம் இப்படிதான் ரிவைவ் பண்ண கூட ஆள் இருக்காது. டேய் மச்சான், இவங்க ஸ்கூல் சீனியர்ரா, திருநாவுக்கரசு. இவன் அப்ப இருந்தே ஒரு மாதிரியானதா இருப்பான். டேய் உனக்கு நல்லா தெரிஞ்சவனா? இப்படிலாம் வெளியே சொல்லிட்டு தெரியாத. எப்படா எக்ஸ்ட்ரா ஆள் கிடைக்கும் கோத்துள்ளான்னு கங்கனை கட்டிட்டு திருறாங்க. வாயை மூடிட்டு பேசாம இரு. டேய் நீ போய் அந்த நக்கீரன் கோபால் வீடியோ ஃபர்ஸ்ட் பாடுறா. ஃபுல் கதை அதுல இருக்கு. இந்த நாய்ங்க எப்படிலாம் பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பால் கூட யோசிச்சிருப்பாடா. டேய் உங்க கோவத்தை ஏன் பொருள் மேல காட்டுற? எங்க அப்பா இந்த சங்கரமே படம் போட்டு தள்ளிட்டு மனநல பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிட்டான்னு கேச முடியுவாடா. அறிவில்லை உனக்கு? டேய் பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குடா. ஒருத்தன் கூப்பிட்டான்னு தெரியாத பண்ண வீட்டு வரைக்கும் போலாமா? அண்ணன் சொன்னா மட்டும் பண்ண வீட்டு வரைக்கும் போலாமா? டே அந்த வீட்டுக்குள்ள எதுக்குடா போறீங்க? அந்த வீட்டுக்குள்ளதான் யாரும் இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன்டா போறீங்க? டேய் 17 வயசு பொண்ணுடா, என்ன வருந்தறியும் அதுக்கு? பொண்ணுங்க யாரதான் நம்புவாங்க, என்ன தானே பண்ணுவாங்க? நம்மள நம்பி தானே வராங்க. இப்பதான் அடுப்படியில இருந்து வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க, மறுபடியும் அடுப்படிக்கே வர வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஏய் இதே மாதிரி ஆள்கிட்ட இந்த மாதிரி பசங்கட்டெல்லாம் பேசாதன்னு சொன்னேன். அதுக்கு போடா கொண்டதில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அது தெரியுமா உனக்கு? இப்பெல்லாம் யாரும் சரியில்லடா. 19 வயசுல லவ் பண்றாங்க, 21 வயசுல எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? எங்க லைஃப் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு வாய் மட்டும் அடிக்கிறாங்க, ஆனா பிரேக்கப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அப்ப இத்தனை நாள் இருந்ததுக்கு என்ன நன்மை? இங்க பாரு மச்சான், பசங்க காஜு பிடிச்சிட்டு அலைவாங்க சரியா? சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனா எந்த ஒரு பொண்ணு இடம் கொடுக்கனாலும் எவன் எவ்வளவு பெரிய கொம்பனானாலும் அவளால ஒன்றும் பண்ண முடியாது சரியா? அது தெரிஞ்சுக்க முதல்ல. ஏய் இனிமேலாவது கோவை தான் கெத்துன்னு சொல்லிட்டு தெரியாதீங்கடா. வந்துட்டானுங்க. டேய் இது கோயம்புத்தூர்ல மட்டும் நடக்கலடா. அவங்களுக்கு ஊரு முக்கியம் இல்ல, நம்மளதான் டெக்னாலஜில மட்டும் இல்ல, காம வளர்ச்சியில கூட தான். முன்னாடிலாம் வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பதான் தன்னோட வயசு என்னன்னு தெரியாத குட்டி குழந்தைகள்லாம் அந்த காம பசி வேட்டையாட ஆரம்பிச்சது. சரி 40 வயசு ஆயிடுச்சுடா, இவங்க ஏன் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா 40 வயசு என்னடா 40 வயசு, 60 வயசுல கூட விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு வழியில போன பாட்டியை முதற்கொண்டு ரேப் பண்ணானுங்க. அந்த வெறிக்கு அவ ஒரு பெண்ணா இருந்தா மட்டுமே போதும் மச்சான். இன்னும் சில வெறி பிடிச்சவங்களா இருக்கானுங்க, நாயை கூட ரேப் பண்ணானுங்க. அந்த குடிகாரனுக்கு தெரியாது அது ஒரு ஆண் நாயின்னு. இது நார்த் இந்தியாவில் நடந்திருக்குது. சோ அவங்களுக்கு வயசு, ஊரு, பேரு, கேஸ்ட்லாம் முக்கியம் மச்சான். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், ஆண்கள் ரேப் ஆன கேஸ் கூட வரும். அவங்களுக்கும் ஈக்குவலான ஒருத்தங்க இருக்கானுங்கடா, மீடியாவும் பொலிட்டீஷியன்ஸும். இவங்கெல்லாம் பொண்ணுங்களுக்காக யாரு போராடலாம் மச்சான்? அவங்க சுயநலத்துக்காக தான் போராடுறானுங்க. மற்ற ஊர்ல நடக்காததா இது? அடுத்த மாசம் எலெக்ஷனு, ஏடிஎம்கே ஜெயராம் பையன் வேற இன்வால்வ்டு. எதிர்கட்சி மொத்தமா டார்கெட் பண்ணுது.
பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல பாதி ஓட்டு காலி. மொத்தம் 1100 வீடியோ, 200 பொண்ணுங்க. எத்தனை வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு? 200 பொண்ணுங்கள்ல 80 பொண்ணுங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம், 100 பொண்ணுங்க மானத்துக்கு பயந்துருக்கலாம். அதையும் மீறி தைரியமா வந்த அந்த 20 பேரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த போலீஸ்காரனுங்க ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி பின்பலண்டா. 1100 வீடியோ எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அதுல டாப் 1 ரேட் பண்ணிருப்பானுங்க. அதை சென்சேஷனல் ஆக்கி உங்களை ஸ்டேட்டஸ் போட வச்சு உங்க கோவத்தை தூண்டி அவங்க பகையை தீர்த்துக்கிறாங்க. அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்கள ஒரு பகடக்காய் மச்சான். அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றது பத்தியா, அந்த அழுகுறல் தானே அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டே. இது மீடியா எத்திக்ஸ் மச்சான். நக்கீரன் கோபால் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அப்படி பேசும்போது கூட எங்க நக்கீரன் இதை முன்னாடி கூட வந்துச்சு, எங்க நக்கீரன் சொல்லுச்சு, எங்க நக்கீரன் அதை சொல்லுச்சு அப்படின்னு அவங்களோட பத்திரிகை ப்ரமோஷனை விட்டு கொடுக்கல. அவருக்கும் ஏடிஎம்கேவே பிடிக்காது. வியூஸ்க்காக எல்லா வீடியோ சேர்ந்து விடாம தனித்தனியா ஒவ்வொரு நாளா விட்டு ட்ரெண்ட்லயே இருக்காங்க. சமீபத்தில் இறந்த தலைவரோட பொண்ணு என்னைக்கும் இல்லாம பொள்ளாச்சி வரைக்கும் வந்து போராடுறாங்க. போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுது, கொஞ்ச நேரத்துல ரிலீஸும் பண்ணுது. இது பொண்ணுங்களுக்காக போராட்டம் இல்ல மச்சான், ஓட்டுக்கான போராட்டம். எப்ப பெர்ஃபியூம் அடிச்சா பொண்ணுங்க பின்னாடியே வருவாங்கன்னு காமிக்கிற மீடியா அழியுதோ அப்ப இதெல்லாம் குறையும்டா. அந்த 200 பொண்ணுங்கள்ல முதல் பொண்ணு அவங்களை எதிர்த்து இருந்தாலோ இல்ல செக்ஷன் 103, 104 படி அவளை காப்பாத்திக்க அவங்கள கொலை பண்ணியிருந்தாலோ மீதி இருக்க 199 பொண்ணுங்க தப்பிச்சிருப்பாங்க. அவங்கள சொல்லி என்னடா பிரயோஜனம்? தப்பு பண்ணவன் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தும் நம்மளாம் சும்மா இருக்கோம் பாத்தியா? அவனுக்கு ஏங்க இளவந்த சாவு. அவனை டேய், இன்னைக்கு தான்டா டி டே. 2 வருஷம் கழிச்சு எப்படி கம்பேக் கொடுத்த பாத்தீங்களா? இந்த வருஷமும் தலைக்கு தாண்டா கப்பு. அடிபட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து அதோட கர்ஜனையை விட பலமானதுரா. 11 வருஷம் விட்ட கப்பை இந்த வருஷம் பிடிக்கிறோம். இத கூட அவனால பிடிக்க முடியாது. பழைய டைலாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் சொல்றோம், சாலா கப் நமதே. என்ன இருந்தாலும் ஐபிஎல் கப்பு இந்தியாவுக்கு தான். ரெடியா? செட்டியார் போய்தாரா?